அன்போடு நாம் வாழுவோம், நிலை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறையன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய அன்போடு நாம் வாழுவோம், நிறை வாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிறவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறையன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய அன்போடு நாம் வாழுவோம், நிறை வாழ்வை நாம் காணுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியை ஜெரால்ட் பிராங்கோ அவருடைய குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜோசப் தனது தனிப்பட்ட சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றார். மேலும் மரித்த சரோஜா, ஆர்பி தேவராஜன், ரத்னாம்பாள், வியாகுலம், டேவிட் ராஜ், அமுல்ராஜ் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் அடைய இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மூவரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்தூய மறை நிகழ்விலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கு பெற நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாமாகிட திருவுளமானீரே. எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 6 முதல் 13 வரை. சகோதர சகோதரிகளே, சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள், நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பின் இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதரர் சகோதரிகளுக்கோ கற்றுத்தரமாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கி விட்டார். பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 85. உங்கள் பதில்: பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். உங்கள் பதில்: பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். உங்கள் பதில்: பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வாள், நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். உங்கள் பதில்: பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அல்லேலூயா,
இந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு 12 திருத்தூதர்களை நியமித்ததன் நோக்கத்தையும் அவர்களுடைய பெயர்களையும் இன்றைக்கு நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். இயேசுவினுடைய 2.5 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் அவருடைய பணி வாழ்வுக்கு பிறகு அவர் கொண்டு வந்த அந்த வாழ்வு தருகிற செய்தியை, இறைவன் நமக்கு கொடுத்த அந்த மீட்பு செய்தியை இந்த உலகம் முழுவதும் ஒரு மனிதரால் கொண்டு செல்ல முடியாது என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் தன்னுடைய பணி வாழ்வில் இயேசு 12 திருத்தூதர்களை நியமிக்கின்றார். சீடர்கள் எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க. 72 பேரை இருவராக அனுப்பினார் அப்படின்னு சொல்லி வாசிக்க கேட்கின்றோம். சீடர்கள் என்பவர்கள் குருவோடு இருந்து அனுபவம் பெற்று தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வந்தவர்கள் சீடர்கள். திருத்தூதர்கள் என்று சொன்னால் அனுப்பப்பட போகிறவர்கள். அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இவர்கள் ஒரு காலத்தில் பல இடங்களுக்கு அனுப்பப்பட போகிறவர்கள் அப்படின்ற அர்த்தம் தான். அதனால தான் சீடர்களிலிருந்து 12 அவர் தேர்ந்தெடுத்து திருத்தூதர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். 3 காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லி நற்செய்தி தொடங்கியது. இயேசு இந்த 12 திருத்தூதர்களை அவர் கூப்பிட்டது 3 காரணங்களுக்காக. என்னென்னது? ஃபர்ஸ்ட், முதல்ல தம்மோடு இருக்கவும், 2வது நற்செய்தியை பறைசாற்றவும், 3வது பேய்களை ஓட்டவும். இன்னைக்கு நற்செய்தியை பறைசாற்றணும் அப்படின்னு சொன்னா என்ன இருந்தா பறைசாற்றலாம்? நற்செய்தி நான் போய் பறைசாற்றணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? நற்செய்தியை தெரிஞ்சிருக்கணும். நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எது நல்லா தெரியுமோ, எதுல நான் கன்வின்ஸ்டோ, எதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கிறேனோ அதை தான் மற்றவங்களுக்கு அறிவிக்க முடியும். எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னா கேட்கும் பொழுது உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். இவருக்கே ஒன்றும் தெரியல, இவர் இதை பற்றி சொல்றாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துடும். எப்போ நான் கன்வின்ஸ்டா இருக்கிறேனோ, நானே தெளிவா இருக்கிறேனோ, அப்போதான் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். அப்போ நற்செய்தி அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா தெளிவு வேண்டும். அந்த தெளிவு வேணும்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது முதல்ல
நடக்கணும். தம்மோடு இருக்கவும். தம்மோடு இருந்தாதான், இயேசுவோடு இருந்தாதான் அவர் என்ன வாழ்வு தருகிற செய்தியை கொண்டு வந்தாரு, அந்த செய்தியை எப்படி மக்களுக்கு பறைசாற்றினார் என்பதுல முதல்ல சீடர்கள் தெளிவாக இருக்கணும். அதனால தான் ஃபர்ஸ்டே ஜீசஸ் சொல்றாரு, தம்மோடு இருக்கவும். இருந்தாதான் அந்த தெளிவு கிடைக்கும். அப்பொழுதுதான் நற்செய்தியை பறைசாற்ற முடியும். மூணாவது இயேசு சொல்றது, பேய்களை ஓட்டவும். இந்த நற்செய்தி அறிவிக்கும் பொழுது பல தடைகளை நிச்சயமாக சீடர்கள் சந்திப்பாங்க. இந்த திருத்தூதர்கள் பல தடைகளை சந்திப்பாங்க. அப்ப அந்த தடைகளை எல்லாம் எதிர்த்து நிற்க, அந்த பேய்களை ஓட்டணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவங்களுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். தைரியம் வேணும். நான் பெசன் நகர்ல டீக்கனா இருக்கும் பொழுது அங்க முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். எப்பொழுதுமே கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணுறது எனக்கு வழக்கம். மாதா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வரவங்களுக்காக அவங்க என்னென்ன கருத்துக்களுக்காக ஜெபிச்சிருக்காங்களோ காமனாக எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுவேன். ஒரு முறை கண்ணை மூடின ஜெபம் பண்ணுறதுக்காக ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, ஒரு அம்மா நிறுத்துடா அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. நான் கண்ணை மூடும்போது என் முன்னாடி ஒரு 10-15 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நான் கண்ணை திறக்கும் பொழுது எல்லாம் ஆளாளுக்கு ஒரு சைடு ஓடிட்டாங்க. இந்த அம்மா கீழே விழுந்து உருண்டு புரண்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக. அப்புறம் பக்கத்தில் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருந்தாங்க. அவங்க நான் பார்த்துக்கிறேன் பிரதர், நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அமைதியானதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாக உருண்டு புரண்டு அமைதியானதுக்கப்புறம் நற்கருணை கோயிலில் கொண்டு போயிட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி அந்த கதிர் பாத்திரத்தை அவங்க மேலே வச்சு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தெளிவோடு அவங்க வீட்டுக்கு போனாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் மூஞ்சே படபடப்பாயிடுச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, ஃபாதர் பிரதர் பயந்துட்டீங்க தானே அப்படின்னாங்க. கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு வருது அப்படின்னு சொன்னால் முன்னாடி என்னென்னவோ பண்ணுறாங்க அப்படின்னா முதல் அனுபவம் அது. ஒரு மிகவும் ஒரு எல்லாம் என்னை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். முதலில் பேய்களை ஓட்டணும் அப்படின்னு சொன்னால், பல தடைகளை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் உள்ளத்தில் தைரியம் வேணும், உள்ளத்தில் துணிவு வேணும். இயேசுவினுடைய அந்த 2.5 ஆண்டுகள் பணிவாழ்வு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தடைகளை அவர் சந்தித்தார். பரிசேயர்கள் போகிற இடம்லாம் கேள்வி கேட்டாங்க. பல இடங்களில் இயேசு எப்படி சூழ்ச்சியில் சிக்க வைக்கலான்னு இருந்தாங்க. எத்தனையோ பேய்கள் எங்களை இங்கே எதுக்கு வந்தீங்க, எங்களை வதைக்கவா வந்தீங்க அப்படின்னு சொல்லி இயேசுவிடம் பேசியதை நாம் பார்த்திருக்கின்றோம். துணிவு இருந்தால் மட்டும்தான், தைரியம் இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த தடைகளை எதிர்கொள்ள முடியும். அதனால தான் இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு என் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். என்னோடு இருந்தீங்கன்னா என்னுடைய பெயரால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது தான் நீங்கள் இயேசுவினுடைய கடவுளுடைய அந்த வாழ்வு தருகிற நற்செய்தியை உலகமெல்லாம் கொண்டு போய் பறைசாற்ற முடியும், எண்ணற்ற மக்களை சீடர்களாக்க முடியும். அப்படின்றது இயேசு இந்த அழைப்பின் வழியாக தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு தாயாம் திரு அவை புனித பிரான்சிஸ் சலேசியாருடைய விழாவை கொண்டாடுகிறது. ஆயரான இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தோடு இந்த மறையுரையை நிறைவு செய்கிறேன். இவர் ஆயராக அருட்பொழிவு பெற்றதுக்கு அப்புறம் இவரை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்காக இவருடைய அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பொழுதுமே மது பழக்கத்திற்கு அடிமையான ஒரு மனிதர். நைட் ஆச்சுன்னா அவர் கூப்பிட முடியாது, அவர் ஆக்சஸ்க்கு வெளியில் போயிடுவார், கூப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு முறை பிரான்சிஸ் சலேசியார்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, அவர் அனுப்பிடுங்க வேலையை விட்டு, அவர் எதுக்கு வச்சிருக்கிறீங்க, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது கூப்பிட்டா அவர் வேலை எதுவும் செய்ய மாட்டார், நைட் ஆனாலே குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாங்க. பிரான்சிஸ் சலேசியார் இல்லை, அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்திற்கு நாம் எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே பொறுமையோடு வைத்திருந்தார். ஒரு நாள் இந்த மனிதர் குடித்து விட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பிரான்சிஸ் சலேசியாரினுடைய அறைக்கே போயிட்டார். அறைக்கு போயிட்டு அவருடைய கட்டிலில் படுத்துட்டார். மற்றவங்கெல்லாம் இதை பார்த்தவங்க அவ்வளோதான், இன்னைக்கு அவருக்கு வேலை போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருந்தப்போ சலேசியார் ரொம்ப அழகாக அவர் ரூமுக்கு போனாராம். இந்த மனிதர் போட்டிருந்த அந்த செருப்பெல்லாம் கழட்டி ஓரமாக வச்சுட்டு அங்கேருந்து பெட்ஷீட் எடுத்து அவருக்கு போத்தி விட்டுட்டு இவர் ஒரு பாயை எடுத்து கீழே போட்டு அன்றைக்கு இரவு தூங்கினாராம். அடுத்த நாள் காலையில் இவர் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனிதன் எழுந்துட்டான். எங்கே இருக்கிறான், சூழ்நிலையை பார்த்த உடனே அன்றைக்கு குடிக்கின்ற பழக்கத்தை அவன் விட்டு சலேசியார்கிட்ட எப்பொழுதுமே உண்மையுள்ள ஒரு விசுவாசியாக தன் வாழ்நாள் இறுதி வரை இருந்தான் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுகிறது. சீடத்துவம் என்பது இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிப்பது என்பது பல நேரங்களில் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கை என்பதை பிரான்சிஸ் சலேசியார் வெளிப்படுத்தினார். எத்தனையோ முறை அவங்ககிட்ட பேசியிருந்தப்போ அவன் மனம் மாறாதவன் அவருடைய ஒரு சின்ன செயலை கண்டு தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிக்கொண்டார். இதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு. பேசுகிறவர்கள்
செயல்களில் பல நேரங்களில் அதை வெளிப்படுத்துவதில்லை. இயேசுவின் உண்மை சீடர்களாக இருக்க இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு இருக்கிறது என்று சொன்னால் சலேசியாரை போன்ற எளிமையான அந்த சீடத்துவ வாழ்வை தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் நற்செய்தியை வாழ்க்கையில் அறிவிக்க வரம் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸின் சாந்தமிக்க உள்ளத்தை தூய ஆவி என்னும் நெருப்பினால் வியத்தகு முறையில் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மீட்பு அளிக்கும் இப்பலி பொருள் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பினால் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும்
புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ண செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், சிறப்பாக இத்திருப்பலியில் நினைவு கூறப்படுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்றிருக்கிற நாம் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. அருளின் ஊற்று என்னிலே பாய்ந்து வளமை கூட்டிடுமே.
நான் சிந்தைய இதயம் அமையுமோ சிந்தையில் தகுந்த அன்பையும் கொண்டு நான் உன்னிலே கரைய இயலுமோ விந்தைகள் மிகுந்த விண்ணவன் இல்லமா சிந்தைய இதயம் அமையுமோ சிந்தையில் தகுந்த அன்பையும் கொண்டு நான் உன்னிலே கரைய இயலுமோ வாருமே வாருமே இயேசு தெய்வமே வாருமே வாழுமே வாழுமே எந்த மனதை ஆளுமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மாரண வேளைதனில் என்னை கூப்பிடும் பாரகதியில் தேகம் உம்மை வாழ்த்தவே வருகையின் அன்போடு என்னை ஏறிடும். ஆமென். இறைவனின் ஆசிர் பெற எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தினால் மன்னகத்தில் புனித பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணக மாட்சியில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித தோமையாரின் பரிந்துரை வேண்டி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்று தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மறையுடலாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். இயேசுவின் மதுர திரு இருதயமே, சேகரக்கினி மயமே. இயேசுவின் மதுர திரு இருதயமே, சேகரக்கினி மயமே. தினமும் நிறைங்கள் சேகமாயிருப்பே தேவதயாநிதியே. தினமும் நிறைங்கள் சேகமாயிருப்பே தேவதயாநிதியே. மனிதனை மோட்ச கதியில் சேர்த்த மருமகனாய் இறந்தார். மனிதனை மோட்ச கதியில் சேர்த்த மருமகனாய் இறந்தார்.